பிரைஸ் தி லார்ட். இந்த 19வது சகோதரிகள் கூட்டத்தின் மூலமாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். என்னோட கூட சேர்ந்து இன்று பாடுகிற பாடல்களையும் இன்று ஜெபிக்க போகிற ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் நீங்களும் வீட்டிலிருந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தூக்க ஜெபம் செய்ய சிஸ்டர் தாரதி அவர்களை அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த 19வது பெண்கள் ஐக்கியத்திற்கு நம்மை கூட்டி சேர்த்த தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். அதோடு கூட இந்த நாளில் நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நாளிலே உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை கூட்டி சேர்த்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்மை துதிக்கிறோம். அப்பா, பெண்களாகிய நாங்கள் கூடி எங்களுடைய குடும்பத்துக்காக, எங்களுடைய சபைக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக, எங்கள் கற்பத்தின் கனிகளுக்காக, எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக அப்பா நாங்கள் ஜெபிக்க கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் கர்த்தாவே பிள்ளைகளாக இருக்கிறோம். அதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் ஐயா. அந்த மேன்மைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளை வளர்க்க, குடும்பத்தை நடத்த தேவரீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளில் ஜெபிக்க கூடி வந்த பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் காணப்பட உதவி செய்யுங்க. எங்களை படைத்த தேவனை மகிமைப்படுத்தி வாழ உதவி செய்யுங்க. வேண்டிய ஞானத்தை தாங்க, கிருபையை தாங்க. இந்த நாளில் பாடல்கள், ஜபங்கள், செய்திகள் ஒவ்வொரு உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பரலோக
முதலாவது ஜெப குறிப்பாக ரீசெண்ட் டைமில் இந்த வயதானவர்கள் ஸ்கேமில் அதிகமாக சிக்கி கொண்டுள்ளார்கள். அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் வயதானவர்கள் தங்களது பிஎஃப் பணத்தையோ அல்லது அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தையோ ஓடிபி மூலமாகவோ அல்லது யாராவது கால் பண்ணி பேசி அதில் சிக்கிக்கொள்ளாதபடி தேவன் காப்பாற்ற வேண்டும். அதற்காக ஜெபிக்க சிஸ்டர் சங்கீதா அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே, அப்பா உங்க நன்றியோடு சோதரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட ஆண்டவரே வயதானவர்களுக்காக ஆண்டவரே செபிக்க அப்பா தேவன் தாமே ஆண்டவரே அவர்களோடு இருந்து அவர்களுக்கு துணையாய் இருக்கும்படியாக செபிக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே, அவர்களை போக்கிலையும் வரத்திலையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா முதியோர்களாய் பார்த்து ஆண்டவரே அநேக தவறுகளை செய்யறாங்க. ஆண்டவரே அப்பா முதியோர்களிடம் ஆண்டவரே நிறைய ஆண்டவரே அப்பா இந்த பேங்க் மூலியமாவும் அநேக ஆண்டவரே போன் கால்கள் மூலியமா ஆண்டவரே தேவையில்லாத ஆண்டவரே அப்பா வார்த்தைகளை பேசி ஆண்டவரே அவர்களை ஏமாற்றி ஆண்டவரே ஆண்டவரே அக்கௌண்ட்ல இருந்து ஆண்டவரே அப்பா பணத்தை பறிக்கிற அநேக கும்பல்களை ஆண்டவரே நாங்க பார்க்கிறோம். தகப்பனே, அவர்கள் சிறுகவாய் ஆண்டவரை சேர்த்து வைக்கிற ஆண்டவரே பணங்கள் யாவும் ஆண்டவரே தேவையில்லாத ஆண்டவரே மெசேஜ் மூலியமாவும் தேவையில்லாத கால் மூலியமாவும் என்னன்னு அறியாம ஆண்டவரே அவங்களோட ஆண்டவரே எல்லா பேங்க் டீட்டெயில்ஸையும் ஆண்டவரே கொடுக்கிறார்கள். தகப்பனே ஆண்டவரே, இவர்கள் இப்படியானவர்களுக்கு ஞானத்தை தரும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த ஒரு இடத்துலயும் யார்கிட்டயும் ஆண்டவரே அப்படியான காரியங்களை ஷேர் பண்ணக்கூடாது என்பதை ஞானத்தை நீங்க கொடுங்க. தகப்பனே அப்பா, விழிப்புணர்வை தரும்படியாக கூட ஆண்டவரே செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, யார்கிட்ட பேசினாலும் ஏமாந்து விடாதபடிக்கு ஆண்டவரே தெளிவான ஆண்டவரே ஞானத்தை ஆண்டவரே அப்படியான முதியோர்களுக்கு தரும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்துல அப்படியான காரியங்கள் மாறப்படணும். ஆண்டவரே அப்பா, செய்கிற ஆண்டவரே அப்பா காரியங்கள் ஆண்டவரே ஒரு நாளும் தவறு வராதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீங்க தான் ஆண்டவரே அப்பா வழி நடத்தணும் ராஜா. அநேக முதியோர்கள் தகப்பனே ஆண்டவரே இதன் மூலியமாக ஆண்டவரே தற்கொலைக்கு ஆண்டவரே ஈடுபடுறாங்கப்பா, கடன்ல மாட்டிக்கொள்ளுகிறாங்க. தகப்பனே ஆண்டவரே அப்பா, அவங்க வாங்குற கடன் மூலியமா ஆண்டவரே அநேக தற்கொலைகள் கூட நடக்கிறதாக ஆண்டவரே கேள்விப்படுகிறோம். தகப்பனே ஆவியானவரே, இதுல இருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தெளிவான புத்தியை தந்து ஆண்டவரே நீங்க வழி நடத்தும்படியாக கூட இந்த வேலையில செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, வீணான ஆண்டவரே இந்த ஸ்பாம் கால்கள் மெசேஜ்கள் ஆண்டவரே இப்படியான காரியங்கள் யாரையும் ஆண்டவரே பாதிக்கப்படாதபடிக்கு சீக்கிரமாக நிறுத்தப்படவும் தேவன் தாமே ஒரு வழியை காப்பா நீங்க ஆயத்த பண்ணும்படியாக கூட செபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீங்க இவர்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, நிலனளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக. இதயமே நீ பாடு. தீங்குக்கும் விளக்கியனே, கண்ணின் மணி போல் காத்தாரே, தூங்காமல் உறங்காமல் நிறமும் அருகிலிருந்து காத்தாரே, காக்கும் தெய்வமேசு, காண்கின்ற தேவனேசு. இதயமே நீ பாடு.
கஷ்டத்தின் நேரம் கொடுத்தாயே. ஒவ்வொரு நாளும் நான் நடக்கும் பாதையும் அவரே காட்டினாரே. நல்ல மேய்ப்பரேசு, வழி நடத்தும் தேவரேசு, இதயமே நீ பாடு. அடுத்த ஜெப குறிப்பாக, ஃபினான்ஸுக்கு பணத்தை வாங்கி அதற்கு வெறும் வட்டி மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிற, அசலுக்கும் தாண்டி வட்டி மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அவர்களுக்காக ஜெபிக்க சிஸ்டர் ராஜேஸ்வரி அவர்கள் அழைப்பில் உள்ள ஜெபிப்போம். பரிசுத்தமில்ல நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இந்த கஷ்டத்துக்காக, இந்த வட்டிக்கு பணம் வாங்குறோம் குடும்பத்துங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வட்டி கொடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வட்டி பணத்தை ஆண்டவரே வேண்டாம், போதும், அசல் மட்டும் குடு என்று சொல்லத்தக்கதானே தேவனாய் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. பல வருஷமா வட்டி கட்டி ஆண்டவரை மீள முடியாத குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் பரிசுத்த தெய்வமே, ஒரு விடுவு காலம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, உன் கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை ஒப்பு கொடுக்க. அதனால ஆண்டவரை இந்த தற்கொலை ஆவிக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நகவித்து ஆண்டவரை வட்டி மட்டும் கட்டுறாங்கப்பா. அசலை கொடுக்க முடியாதபடிக்கு ஆண்டவரை தடை பண்ணுகிற ஆவிகளை கட்டி ஜெபிக்கிறோம். நசரனான இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆண்டவரே, அப்பா, வட்டி கொடுக்காதபடிக்கு ஆண்டவரை நீங்க அற்புதத்தை செய்யுங்க டாடி. உன் கரங்களை ஒப்பு கொடுக்க ஆண்டவரே. அப்பா, கொடுத்தவங்களுக்கு இரக்கம் பாராட்ட, மனிதன் கண்களிலே இரக்கத்தை உண்டு பண்ணுவேன், தயவு உண்டு பண்ணுவேன் சொன்ன தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. பல வருஷங்கள் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுவு காலம் உண்டாகட்டும். இந்த வசனத்தை யார் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, யார் யாருக்கெல்லாம் கடன் இருக்குதோ ஆண்டவர், யாரெல்லாம் வட்டிக்கு கொடுக்குறாங்களோ ஆண்டவரே, என் தகப்பன் அந்த வட்டியை கொடுக்காத வட்டிக்கு அசலை கொடுக்க பரிசுத்த ஆவியான ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, உன் கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ரத்தத்தினால ஆண்டவரை வாங்கின பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே ஊடுருந்து பாயட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய விடுதலை பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. கடன் ஆவியை கட்டி செபிக்கிறோம். எசபேல் ஆவியை கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. பிரச்சனையை கொண்டு வர ஆவிகளை கட்டி செபிக்கிறோம். தற்கொலை ஆவிகளை கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உன் சமூகத்தில் ஒப்பிட கடன் இல்லாதபடிக்கு வருமானத்தில் ஆண்டவரே பிள்ளைகளும் கணவனும் மனைவியும் ஒன்றாய் இருந்து சாப்பிட கர்த்தர் கிருபை செய்யும். பாதுகாத்து ரத்த கோட்டைகளை மூடிக்கொள். நசரனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன். ஏசையா, ஏசையா, ரட்சகரே, ரட்சகரே, இம்மானுவேல். உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன். ஏசையா, ஏசையா, ரட்சகரே, இம்மானுவேல். ஏசையா, ஏசையா, ரட்சகரே, தேவனே
ரட்சகரே இம்மானுவே ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவே சுவையான உணவு உண்பது போல் திருப்தியானே உம் உறவில். சுவையான உணவு உண்பது போல் திருப்தியானே உம் உறவில். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிப்பேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிப்பேன். அப்பாவின் கிருபையில்தான் அனுதினம் வாழ்கின்றேன். அப்பாவின் கிருபையில்தான் அனுதினம் வாழ்கின்றேன். ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவே ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவே. அடுத்த ஜெப குறிப்பாக இந்த ஆன்லைன் கேம்ஸ் ஆகிய ரம்மி இது போன்ற விளையாட்டுகள் மூலமாக பணத்தை இழந்தவர்கள் மற்றும் ட்ரேடிங் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி பிறரிடத்திலிருந்து பணத்தை வாங்கி ஏமாற்றுபவர்கள், அடுத்ததாக டெலகிராம் மூலமாக இவ்வளவு பணம் போட்டா இவ்வளவு பணம் ரிட்டர்ன் கிடைக்கும் சொல்லி அதன் மூலமா ஆசை வார்த்தைகளை காட்டி ஏமாற்றுபவர்கள் அதிகமாக உள்ளார்கள். அது போல பணத்தை இழந்த மக்கள் இந்த தற்கொலைக்கு முன்பாக கடந்து செல்வதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அவர்களுக்காக ஜெபிக்க சிஸ்டர் சுமித்ரா அவர்கள் அழைப்பில் உள்ள ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர இஸ்தப்பா. இந்த நேரத்திலுமாய் கூட கத்தாவே ஆன்லைன் மூலியமாய் கத்தாவே பணத்தை இழக்கிறதான ஜனங்களுக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிற ஆண்டவரே, நிறைய பேர் ஏதாச்சும் ஒரு வழியில நம்ம முன்னேறிட மாட்டோமா, பணத்தை சம்பாதிச்சிட மாட்டோமான்னு சொல்லிட்டு அநேகரப்பா தேவையில்லாத காரியங்கள்ல ஈடுபட்டு ஆண்டவரே தங்கள் வைத்திருக்கிறதான கொஞ்சம் பணத்தை இழந்து போகிறவர்களாய் கூட காணப்படுகிறார்கள். என் தகப்பனே, அவர்களுக்காக ஒரு விசையாய் வருகிறோம். விசேஷமா ஆன்லைன் மூலியமா அநேக மோசடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஸ்கேம்ஸ் எல்லாத்தையும் உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா, ஒரு கொஞ்ச நேரத்துல ஆண்டவரே லட்சக்கணக்கான பணங்களை அப்பா இழந்து போகிறார்கள். அப்பா அது நிமித்தமாக அந்த குடும்பம் அதை மறுபடியும் மேற்கொள்ள ஆண்டவரே குறைஞ்சது ஒரு 2 to 5 years ஆகுது. என் தகப்பனே, அப்படிப்பட்ட மோசடிகள் அப்பா எங்களோட தேசத்தில் நடக்காதபடிக்கு ஆமென். என் தகப்பனே, யாரெல்லாம் இந்த மோசடி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தைகள் அப்பா பேசப்படட்டும் ஆண்டவரே, அவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. இந்த மோசடியின் நிமித்தமாக ஜனங்கள் யாரும் பாதிக்கப்பட்டு விடாதபடிக்கு தேவன் தாமே ஒவ்வொருத்துக்கும் ஏற்ற ஞானத்தை தாங்க அப்பா. வசனத்தின் பிரகாரமாய் அப்பா அறிவும் புத்தியும் ஞானம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லப்பட்டதை போல என் தகப்பனே ஆண்டவரே ஞானமாய் நடந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க. ஆமென். இருக்கிற கொஞ்சம் பணத்துல ஆண்டவரே அவர்களை நேர்மையான வழியில நல்ல முறையில அப்பா முன்னேற தேவன் தாமே அவர்களை ஞானத்தை கொடுத்து அப்பா பலத்தை கொடுத்து தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்கணுமே. இப்படிப்பட்ட காரியத்துல ஆண்டவரே ஒருவர் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவன் யாற்ற ஞானத்தை தாங்க ஆண்டவரே. விசேஷமா இந்த ட்ரேடிங்ல கூட இப்ப அப்பா ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. என் தகப்பனே, அந்த காரியத்தினுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அதிலும் கூட ஜனங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தங்களுடைய பணங்களை இழந்து போகாதபடிக்கு தேவன் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இதோ ஆண்டவரே கர்த்தர் உலகம் முழுவதுக்கும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அப்பா பொருட்களுக்கும் அப்பா ஆசீர்வாதத்துக்கும் அப்பா ராஜா பாத்திரரா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நிமித்தமாக மனம் உடைந்து ஆண்டவரே தற்கொலை பண்ணிக்கலாம்னு கூட அநேகர் நினைக்கலாம். என்னடா நம்மளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு, நம்ம இப்படி ஏமாந்துட்டோமேன்னு கூட இருக்கலாம். ஆனாலும் கூட என் தகப்பனே அவர்களை ஆற்றி தேய்ச்சி அப்பா இந்த பணத்தின் காரியத்தினால ஆண்டவரே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வது ஆண்டவரே அவ்வளவு சரியானது அல்ல என்பதை அப்பா அவர்கள் உணர்ந்து அதில் மேற்கொள்ள தேவன் அவர்களுக்கு பலத்தையும் ஞானத்தையும் கிருபையும் தாங்க. எல்லாவற்றும் சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரப்பொருளே பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரப்பொருளே தேடினதால் கண்டடைந்தேன் பாடின பாடல்கள் ஈந்தளித்தேன் தேடினதால் கண்டடைந்தேன் பாடின பாடல்கள் ஈந்தளித்தேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினித நடத்துகிறேன் நூதன சாலைமில் சேர்த்திடுவேன் நிரப்பினிதம் நடத்துகிறேன் நூதன சாலைமில் சேர்த்திடுவேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே
அடுத்த ஜெப குறிப்பாக குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சிஸ்டர் மஞ்சுளா அவர்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவர்களுக்காக ஜெபிக்க சிஸ்டர் டாரத்தி அவர்களை அழைக்கிறேன். அந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கௌரி அம்மா, அவங்க மருமக மஞ்சு, அவங்க பேத்தி ஹரிணி, அவங்களுடைய பிள்ளைகள் 2 பேர், இவங்களுக்காக நம்ம ஜெபிப்பது நம்முடைய கடமை. கர்த்தர் அவளை ரட்சித்திருக்கிறார். இன்னும் முழு குடும்பத்தையும் ரட்சிக்கணும். அதற்காக நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கௌரி அம்மாவினை தெரிந்து கொண்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அந்த மகளுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், மருமகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த மகள் மஞ்சு எங்களோடு இணைந்து ஜெபிக்கவும் ஆண்டவரே தெரிந்து கொண்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த மகள் எல்லாருக்கும் முன்பாக உம்மை வெளிப்படுத்தினாங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹரிணிக்காக கூட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற காலத்தில் மஞ்சு கணவனை எப்படியாவது நீங்கள் ரட்சித்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம் அப்பா. அவங்களுடைய 2 பிள்ளைகளும் நவமணிக்கு தகப்பனே குழந்தை இல்லாமல் இருப்பதை அறிந்திருக்கிறீங்க. தங்கமும் குழந்தை இல்லாமல் கணவனை இழந்துட்டாங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலை கொடுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் 2 பேரும் உண்மை நேசிப்பதை என் கத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. நவமணியின் தங்கத்துக்கும் இருதயத்தில் ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்படியா ஆண்டவரே, கோபாலுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகன் கத்தாவை குடிச்சு வெறிச்சு எப்படி கைகாலெலாம் பக்கவாதத்தில் விழுந்து போயப்பா. அந்த மகனுடைய நிலைமை ஆஸ்பத்திரியில் வச்சு டாக்டர்ஸ் கூட அந்த மகனை பார்க்க மாட்டேன்ட்டாங்க. நான் கர்த்தாவை புறக்கணிக்கப்பட்டு தள்ளுன அந்த மகனை இன்றைக்கி அவங்க வீட்டில் சொல்லும்போது ஆண்டவரே, அந்த பக்கவாதம்லாம் நீங்கி ஒரு மாடிப்படி ஏறுறாரு, இறங்குறாரு, கதவெல்லாம் திறக்கிறாருன்னு அந்த ஜெபத்தை கேட்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முழு குடும்பமாக உம்மை சேவிக்கட்டும். ஹல்லேலூயா. அவங்களுடைய பாவங்கள், அவங்களுடைய குறைகள், அவங்கள அறிந்தும் அறியாமல் செய்திருக்கிற எல்லா காரியங்களையும் மன்னித்தப்பா. அவர்களை இயேசுவின் இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதிங்கப்பா. கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். अनंत ज्ञान स्वरूपा नमो नमो अनंत ज्ञान स्वरूपा अनंत ज्ञान स्वरूपा नमो नमो अनंत ज्ञान स्वरूपा. பரமானந்த குணாலா ஆதத்தின் தீதற்ற மனுவேலா. அந்த பரமானந்த குணாலா ஆதத்தின் தீதற்ற மனுவேலா. எமையாண்டு கொண்டாரே பரன், எமையாண்டு கொண்டாரே ஞானாதிக்க துறையே. अनंत ज्ञान स्वरूपा ज्ञानादिक तुरये. अनंत ज्ञान स्वरूपा अनंत ज्ञान स्वरूपा नमो नम अनंत ज्ञान स्वरूपा. ஆடுகளுக்குரிமை கோனே ஆரண காரண பெருமானே. ஆடுகளுக்குரிமை கோனே ஆரண காரண பெருமானே.
நரர் கண்பு கொண்டாரே பரர் நரர் கண்பு கொண்டாரே கிருபாசனத்தாலே அனந்த ஞான சொருபா கிருபாசனத்தாலே அனந்த ஞான சொருபா அனந்த ஞான சொரூபா நமோ நமோ அனந்த ஞான சொரூபா அனந்த ஞான சொரூபா நமோ நமோ அனந்த ஞான சொரூபா. எங்களோடு கூட சேர்ந்து ஜெப விண்ணப்பங்களுக்கு ஜெபிக்க விரும்புவோர் ஸ்க்ரீனில் தோன்றும் இந்த வாட்ஸ்அப் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் உங்களது ஜெப விண்ணப்பங்கள் ஏதாகினும் இருந்தால் எங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த வாட்ஸ்அப் மூலமாகவே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் தன் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். எல்லா காவல் அப்படின்னா என்ன? நம்ம மத்தியில் நம்ம எங்கே போனாலும் சரி, நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் அநேகம். நமக்கு எதெல்லாம் தவறாக படுகிறதோ அதெல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ளாக சீக்கிரமாக வந்துவிடும். ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய இருதயம் எவ்வளோ தூய்மையாக இருக்கோ அதற்கேற்றா போல தான் நம்மளுடைய பேச்சுக்களும் நம்மளுடைய நடவடிக்கைகளும் எல்லாமே இருக்கும். அதுபோல் இந்த வசனம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எரேமியா 17:9 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? நம் உடல்ல அதிகமான உறுப்புகள் இருக்கு, ஆனா எது கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கா? இருதயம் தான். ஏன்னா இருதயத்துல தான் எதுவா இருந்தாலும் முதல்ல நம்ம இருதயம் அதை அக்செப்ட் பண்ண உடனே தான் நம்மளோட மூளை வேலை செய்யுது. அந்த இருதயத்துக்குள்ளாக கேடான விஷயங்கள் எவ்வளோ சீக்கிரமா நம்மளை வந்து சேருது இல்லையா? அப்போ அந்த இருதயத்தை நாம் எவ்வளோக்கு எவ்வளோ காவலோட, என்ன விதமான புத்திகளோட நாம் அந்த இருதயத்தை காத்து கொள்கிறோமோ அப்போ நம்ம இடத்தில் வருகிற தடைகளை நாம் தகர்த்தெறிய முடியும். என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம் இருதயத்துக்குள்ளாக இருக்கக்கூடாது, அதை பற்றி மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21 23ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆமேன். இதுல 13 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 13 விதங்களும் பொல்லாத சிந்தனைகள். நம்ம சிந்திக்கும் போதே வந்து இன்னொருத்தவங்களை பத்தி ஏதாவது ஒரு குறைகளை கொண்டே நாம் சிந்திப்போம். விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவுகள், பொருளாசைகள் என்று இந்த மாதிரி ஒரு 13 விஷயங்கள் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விஷயங்கள் எல்லாம் நம் இருதயத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் எப்படி இருப்போம்? பேலியாளின் மகனை போல தான் இருப்போம். அந்த பேலியாளின் மகனாகவோ மகளாகவோ இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துல 2 தீமோத்தேயு 2:22 சொல்லுது, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. இந்த இச்சைகளும் ஒரு விதமான பாவங்கள் தான். பொருளை பார்த்தோன்னே இச்சிக்கிறது, பெண்ணை பார்த்தோன்னே இச்சிப்பது, அந்த மாதிரி ஒரு விதங்களை இச்சிப்பதுனாலையும் அதுவும் ஒரு விதமான பாவங்கள். அந்த பாவம் நம் இருதயத்துக்குள்ளாக ஏறும் பொழுது அந்த பாவத்தை நாம் தொடர்ந்து செய்வதற்கு அது ஒரு ஊக்குதலாக இருக்கிறது. இந்த 14 விஷயங்களும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயங்களை நாம் செய்யக்கூடாது என்பதற்கு தேவன் அருமையா இந்த வேதாகமத்தை வைத்து நமக்கு சொல்லி இருக்கிறார். எவையெல்லாம் இருதயத்துல இருக்கணும், இவையெல்லாம் இருதயத்துல இருக்கக்கூடாது என்பதை நாம் பார்த்தோம். ஆனா எவெல்லாம் இருக்கணும்,
எதெல்லாம் இருந்தா நாம் ஒரு நல்ல ஒரு குணசாலியான பெண்ணாகவோ புத்தி உள்ள பெண்ணாகவோ நம் குடும்பத்தை ஏற்று நடத்துகிற மகனாகவோ மகளாகவோ நாம் எப்படி இருக்க முடியும் என்பதை இந்த வசனங்கள் கூறுகிறது. பார்ப்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. தேவன் இன்று நமக்கு கொடுக்கிற கட்டளைகளாகிய இந்த வார்த்தைகளை நம் இருதயத்தில் இருக்க கடவது. தேவன் கொடுத்த ஒவ்வொரு கட்டளைகளையும் நாம் ஃபாலோ பண்ண அவை முழுவதுமா நம்ம இருதயத்துல அழகா உட்கார்ந்துருக்கும். நாம் செய்யும் பொழுது கூட ஒரு விஷயங்கள் செய்யும் பொழுது கூட அந்த இடத்துல அதுக்கான காரியங்கள் வரும். பொய் சொல்ல வேண்டிய காரியங்கள் வரும், கொலை பண்ண வேண்டிய காரியங்கள் வரும். ஆனா அந்த கட்டளைகளை எல்லாம் நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல தேவன் நமக்கென்று கிரியை செய்து அமைதியாய் வருவதற்கு ஒரு வழிவாசலை திறந்தருளும். ஹல்லேலூயா. அடுத்ததாக தேவனுடைய வேதம். நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு ஆழமானது. நம் வாழ்க்கையில் எப்படி நடக்கணும், நாம் எப்படி இருக்க வேண்டும், பிறரிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பது முதல் கொண்டு நமக்கு முன்மாதிரியா இந்த வேதம் இருக்கிறது. அந்த வேதத்தை நாம் அபியாசிக்கும் பொழுது அதை முழுவதுமாய் நம் இருதயம் ஏற்றுக்கொள்ளுகிறது. அவை முழுவதுமாய் நம் இருதயம் நம்புகிறது. அவை நம்பும் பொழுதுதான் அந்த வேதத்தை நாம் மனப்பாடம் செய்கிறோம். அதை பிறரிடத்தில் போய் சொல்லுகிறோம். பிறரிடத்தில் போய் தேவன் யார், இப்படி செய்தார், இப்படி பண்ணியிருக்காரு என்பதை எல்லாம் நாம் அடுத்தவர்களிடத்தில் சொல்லுகிறோம். சங்கீதம் 37:1 சொல்லுகிறது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. தேவனுடைய வேதம் இருதயத்தில் இருந்தா அவனுடைய நடை பிசகுவதில்லை. எந்த ஒரு காரியத்தை கொண்டு நாம் நடந்து போனாலும், யார் நமக்கு எதிராக வந்தாலும், எவ்வளவு ஆசைகள் காட்டினாலும் அந்த இடத்துல இருந்து நாம் விலகி போகபடி இந்த வேதம் நம்மை காப்பாற்றுகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக தேவ சமாதானம் நம் இருதயத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். கொலோசையர் 3:15 சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றியறிதலுள்ளவர்களாயும் இருங்கள். தேவ சமாதானம் நம் இருதயத்தை ஆள வேண்டும். அந்த சமாதானம் இருக்கும் பொழுதுதான் ஒருவரிடத்தில் ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுது ஒரு நன்றி கூறுதல், நன்றியோடு இருக்குது. இன்னொருத்தர்கிட்ட நம்ம நன்றியோடு இருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கு தேவ சமாதானம் நம் இருதயத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ஞானம். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும் போது நல்யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அந்த ஞானம் வரும் பொழுது ஒருவரிடத்தில் பேசும் பொழுதும் சரி, வேதத்தை படிக்கும் பொழுதும் சரி, மற்றவர்களுக்கு ஏதாவது புத்தி சொல்லும் பொழுதும் சரி, அந்த ஞானம் நம்மிடத்தில் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு ஏற்றாறு போல நம்ம பேச முடியும். இப்படி இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம பேசுறது எல்லாராலையும் கேட்டுக்கவே முடியாது. நாம அவங்களுக்கு தப்பா கூட எடுத்து சொல்வதற்கான வழி அந்த இடத்துல இருக்கு. அப்படிப்பட்ட ஞானம் நம் வேதத்தின் மூலமாய் தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வேதத்தின் மூலமாய் நம்மிடத்தில் இல்லாத ஞானத்தில் குறைவுள்ளவனா இருக்கிறவன் இடத்துல யாருக்கிட்ட நம்ம கேட்கணும், தேவனிடத்தில் கேட்கணும். யாக்கோபு 1:5 சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன். தேவனிடத்துல எனக்கு ஞானம் இல்லப்பா, இந்த இடத்துல நான் போய் பேச போறேன், இந்த இன்டர்வியூ நான் அட்டென்ட் பண்ண போறேன், இந்த காரியத்துக்காக நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான ஞானத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். அந்த இடத்துல நாம எவ்வளவோ ப்ரிப்ரேஷன் எடுத்து வச்சிருப்போம், அதை எல்லாமே சில டைம் மறந்து போகிற அளவுக்கு இருக்கும். ஆனா தேவன் கொடுத்த ஞானம் ஒருபோதும் நம்ம மங்கி போக வைக்காது. அந்த ஞானத்தோடு நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாதைகளிலும் வெற்றியை மட்டுமே நாம் காண முடியும். ஹல்லேலூயா. அடுத்ததாக சந்தோஷம். சங்கீதம் 4:7 சொல்லுகிறது, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர்.
நம்ம குடும்பத்துல எல்லா பொருட்களும் இருக்கு, எல்லா வசதிகளும் இருக்கு. ஆனா நிம்மதி என்பது தேவன் கொடுத்தால் மட்டுமே அது இருக்கும். அந்த சந்தோஷம் என்பது தேவன் கொடுத்தால் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம் குடும்பத்திற்குள்ளான என்ன விதமான காரியங்களோ இருந்தாலும் சரி, எவ்வளவோ சொத்து பணம் சேர்த்து வைத்தாலும் சரி, தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த சொத்தோ அந்த மதிப்போ தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷம் நம் இருதயத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது பேரின்பத்தோடு நாம இருப்போம். ஹல்லேலூயா. அடுத்ததாக 1 பேதுரு 3:4 சொல்லுகிறது, அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆமேன். சாந்தம். சாந்தம் என்பது ஒரு விதமான பொறுமை, நீடிய பொறுமை. அந்த சாந்தம் எல்லாராலையும் அனுபவிக்கவே முடியாது. அந்த சாந்தம் தேவனை தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது. நம்ம யார் இடத்துல பேசினாலும் சரி, சிறு சிறு கோபங்களோ சிறு சிறு சண்டைகளோ எப்படினாலும் வரும். ஆனா அந்த சாந்தம் என்ற ஒரு இது நம்மளுடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது தேவனுடைய பார்வையில நாம விலையேற பெற்றவர்களா இருப்போம். அவருடைய பார்வையில விலையேற பெற்றவளா மாறணும்னா நம்மளுடைய இருதயத்துல சாந்தம் முக்கியம் தேவை. அந்த சாந்தத்தை வரவேற்பது தேவனால மட்டும்தான் முடியும். எனக்குள்ளாக சாந்தத்தை கொடுங்க. எனக்குள்ளாக வார்த்தைகளை எடுத்துரைக்கும் போது கோபமான வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாது என்பதை நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த சாந்தம் நம் இருதயத்துக்குள்ளாக வாசம் பண்ணும். ஹல்லேலூயா. அடுத்ததாக ரோமர் 10:10 சொல்லுகிறது, நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படு, இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். விசுவாசம். விசுவாசம் நம்ம இருதயத்தின் மூலமாக தான் வெளிப்படும். யார் என்ன வேணா சொல்லட்டும், அதை நாம் நம்பணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கை தேவைப்படுது. அந்த மனிதர் மேல ஒரு நம்பிக்கை தேவைப்படுது. நாம் இந்த வேதாகமத்தை படிக்கும் பொழுதும் சரி, தேவனை பற்றி அறிந்து கொள்ளும் பொழுதும் சரி, அந்த விசுவாசம் என்பது நம்ம இருதயத்துக்குள்ளாக இருந்துதான் முதலாவது புறப்படும். அந்த விசுவாசம் நீதி உண்டாக ரட்சிக்கப்படுவதற்கும் அந்த விசுவாசம் ஒத்துழைக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக தேவ அன்பு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ரோமர் 5:5 சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. இந்த காரியங்கள் எல்லாம் அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், இதையெல்லாம் நம் மற்றிலும் நம்மளுடைய இருதயத்திலும் சேரும் போது தேவ ஆவியானவர் நம்மளுடைய இருதயம் என்ன ஊற்றாராம்? தேவனுடைய அன்பு. நாம் பிறரிடத்துல அன்பா இருக்கும் பொழுது எப்படி நாம கேட்கிறோமோ, என்னிடத்துல இவ்வளவு அன்பா இருங்கன்னு சொல்றோமோ, அது போல நாம பிறரிடத்துலயும் அன்பா இருக்கணும்னு கட்டளை இருக்கு. அது போல நாம எவ்வளவு அன்பா சாந்தமா இருக்கிறோமோ அப்போ தேவனுடைய அன்பு நம்மேல் இறங்கும், நம் இருதயத்தில் ஊற்றப்படும். ஹல்லேலூயா. அடுத்ததாக பொறுமை. தேவனுடைய அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்பட்டவுடன் அந்த பொறுமையானது எங்கிருந்து தான் வரும் தெரியாது. ஆனா அவ்வளோ நீடிய சாந்தத்தோடு நீடிய பொறுமையோடு ஒவ்வொரு விஷயங்கள் எடுத்துரைக்கும் பொழுதும் சரி, ஒரு காரியத்தை எடுத்து செய்யும் போதும் சரி, அந்த அளவுக்கான பொறுமை நம் மத்தியில் வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமை, எவ்வளவு பொறுமைசாலியா இருக்காங்களே அப்படின்னு சொல்ற அளவிற்கு நமக்குள்ளான மாற்றங்கள். எவ்வளவோ கோபக்காரங்களா இருக்கலாம், ஆனா தேவனுடைய அன்பு நம்ம இடத்துல வந்த உடனே அந்த பொறுமை நம்மை காக்கும், அந்த பொறுமை மேம்படுத்தும், அந்த பொறுமை நம்மை எல்லாரிடத்திலும் ஒரு உறவாட செய்யும். ஹல்லேலூயா. இவை எல்லாம் நான் செய்யும் பொழுது தேவன் நம் இருதயத்தின் கதவை தட்டுகிறாராம். இவையெல்லாம் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது தேவன் நம்மளுடைய இருதயத்தை தட்டுகிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 3:20 சொல்லுகிறது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். தேவன் நம்மளுடைய இருதயத்தின் வாசலை தட்டி கொண்டு இருக்கிறார். அந்த வாசலை நாம் திறந்து அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுதுதான் அவர் உள்ள பிரவேசிக்க முடியும். இவ்வளோ விஷயங்கள் நம்ம செய்தாலும் இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் இல்லைன்னா நாம் இங்கே வாழ்வதே வேஸ்ட். என்னதான் நீங்கள் பொறுமையாக இருந்தாலும் சரி, ஆனால் இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் நம் மத்தியிலும் நம் இருதயத்திலும் இல்லாவிட்டால்
நாம் வாழ்வது விருதா. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் வாசம் பண்ணும் பொழுது நம்ம இடத்தில் விசுவாசம் அதிகமாய் பெருகும், நம் மத்தியில் அன்பு அதிகமாய் பெருகும், நம் மத்தியில் சாந்தம் அதிகமாய் பெருகும். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வந்தது பிறகு நம்ம இருதயத்திற்குள்ளாக இருக்கிற காயங்களா இருந்தாலும் சரி, வக்ரக புத்தியா இருந்தாலும் சரி, அடுத்தவர்களிடத்தில் பொறாமைப்படுகிற புத்தியா இருந்தாலும் சரி, என்ன விதமான அங்க அசுத்தங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம் இருதயத்திற்குள்ளாக வந்த பிறகு அவை எல்லாம் சுத்தமாக்கி குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். சங்கீதம் 147:3 சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். எப்படி குணமாக்க முடியும்? இயேசு கிறிஸ்து நம் இருதயத்தில் வந்தால் மட்டுமே அந்த இருதயம் நொறுங்குண்டதா இருந்தாலும், இவ்வளோ நொறுங்கி போய் காயப்பட்டு அடுத்தவர்களுடைய வார்த்தையால் அசிங்கப்பட்டு இருந்தாலும் இந்த இருதயத்தை குணமாக்குகிற இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவோடு நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவரும் நம்மை பலத்தால் இடை கட்டுகிறார். அந்த பலத்தால் இடை கட்டும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் இன்னும் அதிகமாய் வளரும். இயேசு கிறிஸ்துவை பற்றின அறிவு அதிகமாய் வளரும். ரோமர் 15:13 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கும் பொழுது நம்மிடத்தில் என்னென்னலாம் வருமா? சந்தோஷமும் சமாதானமும் நம்மளால நிரப்பப்படும். அந்த சந்தோஷமும் சமாதானமும் நம்ம இடத்துல நிரப்பப்பட்டா இந்த உலகத்திலே நாம தான் பாக்கியவதியா இருப்போம். ஹல்லேலூயா. இந்த ஒவ்வொரு காரியங்களும் நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இருதயத்தில் இருக்கக்கூடாத காரியங்கள் அநேகம் இருக்கிறது. இந்த உலகத்திலே பொறுத்த மட்டில ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட நம்முடைய இருதயத்துக்கு தகாத காரியங்கள் தான் அதிகமா இருக்கிறது. ஆனா இருதயத்துக்கு தேவைப்படுகிற இந்த விதமான காரியங்கள் கர்த்தரின் வார்த்தை, கர்த்தரின் கட்டளை, வேதம், தேவ சமாதானம், ஞானம், சந்தோஷம், சாந்தம், விசுவாசம், தேவ அன்பு, பொறுமை, நம்பிக்கை, விசுவாசம், இது எல்லாம் நம் மத்தியில இருக்குமானால் தேவன் நம்மை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விதமான காரியங்களை கொண்டு நாம் இருதயத்தை காத்து கொள்ளும் பொழுது நம் மத்தியில எவ்வளோ படைகள் வந்தாலும் எவ்வளோ விரோதங்கள் வந்தாலும் நம்மளால் தாங்கக்கூடிய சக்தியை தேவன் நம் மத்தியில் கொடுக்கிறார். அவை எல்லாவற்றையும் அழித்து போட்டு நமக்கென்று கொடுத்த நாள் வரும் பொழுது நாம் அவரோடு கடந்து சென்று அவருடைய பாதையில் நாம் நடப்போம். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஆமென். மகா பரிசுத்த நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலும் எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு நாங்கள் எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி செய்யணும், எந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது, எந்த விஷயங்கள் இருக்கணும் என்பதை அப்பா நீங்க உணர்த்திருக்கீங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா, இதோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் கையில ஒப்பு கொடுக்கிறேன், ஒவ்வொரு மக்களையும் கையில ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அவர்கள் மத்தியில ஏதாகிலும் இருதயத்தின் விரோதமாய் காரியங்கள் இருந்தால் அவை எல்லாவற்றையும் எடுத்து போட இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை அவர்கள் மனதில் வைங்க ராஜா. உம்மை அந்த இருதயத்துல வைக்கிற தகப்பனே, அந்த நொறுங்குண்ட இருதயத்தை நீங்க குணமாக்குங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஒரு விசையாய் அவரை நோக்கி கேளுங்க. இயேசுவே என் இருதயத்தை ஆற்றும், இயேசுவே என் பாரங்களை போக்கும், என்னிடத்தில் உள்ள குறைகளை நிறைவாக்குங்க, என்னிடத்தில் உள்ள துர்குணத்தை மாற்றி போடுங்க, தெய்வ சமாதானம் என் மத்தியில் வரட்டும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பார்த்த ஒவ்வொரு வசனங்களும், நாம் பார்த்த ஒவ்வொரு காரியங்களும் நம் இருதயத்துக்குள்ளாக வர வேண்டும். ஆவியானவர் அதை அப்படியே நமக்கு நடத்த உதவி செய்வாராக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.